எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஊருக்கு வந்திருந்தோம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா காலையிலேருந்து ஒரே தூறல். ஆனால் ரொம்ப கனமாலாம் மழை இல்லைங்க. லைட்டாக தூறல் தான் பெஞ்சிகிட்ருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயில் நிறைய இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாக கருவேல முள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சோளம் விதைச்சிருக்கு. இது பூராவுமே தென்னந்தோப்பு தான். நாம் இங்கே தான் காய்கறி எல்லாம் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. தென்னை மரத்துக்கு அங்கங்கே பைப் போட்டிருக்குது. அது பைப்பில் தண்ணி எடுத்து விடும்போது சரி நம்ம இந்த குச்சிக்கு மண் அணைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கால் போட்டு மண் அணைச்சி விட்றதுக்கு வந்தேன். நான் மம்முட்டி எடுத்து மண் அணைச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன். பசங்களும் லீவுக்கு வந்திருந்ததுனால அவங்களும் நல்லா தண்ணி சேத்துல விளையாண்டுக்கிட்டு நானும் தான் பண்ணுவேன் அப்படின்னு கொத்து எடுத்து பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. இது நம்ம குச்சிக்கு கொஞ்சம் மண் இந்த மாதிரி அணைச்சி விட்டோம்னா தான் கொஞ்சம் கிழங்கு பிடிக்கும். நாம் பதியம் போட்டு எடுத்து நட்டு வச்ச குச்சி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வருது குச்சி. ஸோ இதுக்கு ஈஸியாக தண்ணி வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கால் போட்டு விட்டோம்னா தண்ணி எடுத்து விடும்போது சீக்கிரமாக நல்லா பாஞ்சிரும். மிளவா கொஞ்சம் விதை விட்டு வச்சுருந்தோம் நாற்று. அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே குச்சிக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் நல்லா நிறைய இடம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேயே நாற்று எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு நட்டு வச்சிட்டு இருந்தோம். பெரிய இப்போ இந்த வருஷம் காலேஜ் போயிருக்கிறாங்க. அவனுக்கு செடி எப்படி நடுறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த செடியை 2 செடியை எடுத்து வச்சு நடுறதுக்குள்ளே அவனுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஊருக்கெல்லாம் லீவுக்கு வந்தாவே இந்த மாதிரி விவசாயமெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணுன்னு வயலில் கூட்டிகிட்டு இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச வேலையெல்லாம் செய்வாங்க. தென்னை மட்டையெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக போட்டுட்டு தேங்காய் பொறுக்கி போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க அவங்க அப்பா கூட. பாம்பு பூச்சிலாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால் தென்னை மட்டையெல்லாம் கொஞ்சம் குட்டனாக கிடந்ததுன்னா அதில் பாம்பெல்லாம் பூந்துரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எப்பயுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேஸ்ட் டீகம்போசர்லாம் வாங்கி மட்டை மேலெல்லாம் கொஞ்சம் தெளித்து விட்டாங்கன்னா சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிரும். அவங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். சின்னவர் நான் மம்முட்டி எடுத்து பண்ணிக்கிட்டனால நானும் தான் பண்ணுவேன்னு கொத்து எடுத்து அவனும் கிளறிக்கிட்டு இருந்தான். கொத்து வேறு கலந்து போயிடுச்சு. நான் செடி சரி எப்படி நடுறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 இல்லைனா 3 செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எடுத்து குழி கொஞ்சம் எடுத்து மண் அணைச்சி விட்டுட்டா நல்லா தளைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சேத்துல செருப்பு போட்டு நடந்ததுனால அவங்க அப்பா செருப்பு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானுங்க.